அனைவருக்கும் வணக்கம். 10ஆம் வகுப்பு கணிதம் சிறப்பு தொடர்களுடைய தொடர்ச்சி. எடுத்துக்காட்டு 2.57 கூடுதல் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். சரிங்களா? 1 cube plus 2 cube plus 3 cube plus and so on plus 16 cube. இப்போ ஃபார்முலா என்னென்னா 1 cube plus 2 cube plus 3 cube plus and so on plus n cube, that's equal to n into n plus 1 by 2 whole square. எந்த ஸ்ட்ரக்சருக்கு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றதை நாம் முடிவு பண்ணணும். இப்போ ஃபார்முலா முடிவு பண்ணியாச்சு. 1 cube plus 2 cube plus 3 cube plus and so on plus 16 cube, இதுதான் கணக்கு. அப்போ எண்ணுக்கு பதிலாக நாம் என்ன செய்ய போகிறோம்? 16 யூஸ் பண்ணுறோம். n plus 1 16 plus 1 by 2 whole square. 16 plus 1 17. இந்த 16ஐயும் 2ஐயும் அடிக்கிற மாதிரி இருக்குது. 1 2 8 2 16 கட் பண்ணியாச்சு. 8 பெருக்கல் 17 ஹோல் ஸ்கொயர். 17ஐயும் 8ஐயும் பெருக்கினேன். அப்படி பெருக்கப்படும் பொழுது 136ன்னு கிடைக்கிது. 136ன்னு கிடச்சிச்சு. ஸோ அதை நான் என்ன செஞ்சுருக்கேன்? போட்டிருக்கேன். 136 ஹோல் ஸ்கொயர். 136 ஹோல் ஸ்கொயர்னால் 136 பெருக்கல் 136ன்னு அர்த்தம். அப்போ 6 வச்சு ஃபஸ்ட்டு பெருக்கி 816, திரும்ப 3 வச்சு பெருக்கிறோம். அனதர் 1 வச்சு பெருக்கி 136 அப்படின்னு போடுறோம். அப்போ எல்லாத்தையும் கூட்டி வரும்பொழுது 18,496. இதுதான் நமக்கு கிடச்சது. நெக்ஸ்ட் ஒன் கொடுத்துருக்கிறது 9 cube ப்ளஸ் 10 cube ப்ளஸ் and so on ப்ளஸ் 21 cube. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் தான் ஃப்ரேம் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணணும். ஏன் ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்னா, கணக்கில் எடுத்த உடனே 9 க்யூப்பில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். நமக்கு என்ன செஞ்சுருக்கான்? ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா 1 க்யூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி போனால் தான் இந்த n க்யூப் ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ண முடியும். அதனால் நான் என்ன செய்கிறேன்? இந்த இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 1 க்யூப் ப்ளஸ் 2 க்யூப் +1 8 க்யூப் இது வரைக்கும் இருக்கிறத எடுத்துக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருக்குல்ல, அதையும் சேர்த்து எடுக்கிறேன். 1 cube plus 2 cube plus 3 cube and so on 21 cube. அப்படியே எதையும் விடாமல் அப்படியே 21 cube வரையும் எடுக்கிறோம் ஃபார்முலா யூஸ் பண்ணணுன்றதுக்காக. மைனஸ் நமக்கு 9 க்யூப்லேருந்து தான் வேணும், 8 க்யூப் வரைக்கும் தேவையில்லை. அதனால் 1 cube plus 2 cube plus and so on plus 8 cube இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சி இதில் இருந்து என்ன செய்ய போகிறோம்? கழிக்க போகிறோம். இந்த ஸ்ட்ரக்சர் தான் முக்கியம். இந்த ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளால் அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணுக்கு பதிலாக 21 யூஸ் பண்ணுறேன். 21 இன்ட்டு 21 + 1 by 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இப்போ எண்ணுக்கு பதிலாக 8 யூஸ் பண்ணுறோம். 8 + 1 by 2 ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா ஸ்ட்ரக்சரில் போட்டாச்சு. 21ஐயும் ப்ளஸ் 1ஐயும் ஆட் பண்ணும்பொழுது 22ன்னு வரும் பை 2, அதாவது 21 பெருக்கல் 22 by 2. இந்த ரெண்டையும் அனதர் 1 இந்த 22ஐயும் கட் பண்ணையில் 11ன்னு வருது. ஸோ 21 பெருக்கல் 11 ஹோல் ஸ்கொயர் அப்படியே ஸ்ட்ரக்சர் அப்படியே மாற்றாமல் எழுதியிருக்கேன். 8 பெருக்கல் 9 by 2ன்னு வரும். இந்த 8 அப்படியே போட்டிருக்கேன். 8 + 1 9 அப்படியே போட்டிருக்கேன் by 2. 1 2s are 2, 4 2s are 8 கட் பண்ணி 4 × 9 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கோம்? நாம் எழுதியிருக்கோம். இப்போது இந்த 21ஐயும் 11ஐயும் நாம் என்ன செய்யணும்? ஃபஸ்ட் ஒன் பெருக்கணும். 21ஐயும் 11ஐயும் என்ன செய்கிறோம்? பெருக்கிறோம். அப்படி பெருக்கும்போது 21ஐயும் 11ஐயும் பெருக்கணும். அப்படி 21ஐயும் 11ஐயும் பெருக்கும்போது 231 அப்படின்னு கிடைக்கிது. மைனஸ் 4ஐயும் 9ஐயும் பெருக்கும்போது 36ன்னு கிடைக்கிது. ஸோ 231 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 36 ஹோல் ஸ்கொயர். 231ஐயும் 231ஐயும் பெருக்கிறோம்.
அப்படி பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 53,361 கிடைக்கிது. அதைத்தான் நமக்கு எழுதியிருக்கோம் மைனஸ். நெக்ஸ்ட் ஒன்று 36 பெருக்கல் 36, இது என்ன செஞ்சுருக்கோம், பெருக்குனதை காமிச்சிருக்கோம். 1296. இந்த 1296 இந்த வேல்யூலேருந்து கழிக்கணும். அதே மாதிரி அந்த ஸ்ட்ரக்சர் படி எழுதியாச்சு. இப்போது கழித்தது இங்கே எழுதி காமிச்சிருக்கேன். 53,361 அதிலேருந்து 1296 கழிக்கணும். ஸோ மைனஸ்ன்னு போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இதிலேருந்து இதை கழித்தோம்னா 52,065 வருது. அப்போ 9 cube + 10 cube + and so on + 21 cube that's equal to 52,065 அப்படின்னு வருது. நெக்ஸ்ட் ஒன், அடுத்த கணக்கு. எடுத்துக்காட்டு 2.58 கொடுத்துருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 + and so on + n that's equal to 666 எனில் எண்ணின் மதிப்பு காண்க. கொஷினில் இப்போ எப்படி ஸ்ட்ரக்சர் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்கன்றதை முதல் பார்க்கணும். இப்போ 1 cube + 2 cube + 3 cube + and so on + n that's equal to n × n + 1/2. இது இயல் எண்களினுடைய கூடுதல் ஃபார்முலா. அதை நம்ம எழுதியிருக்கோம். அந்த இயலெண்கள் தான் அப்படியே இருக்குது. இவங்க கூட்டி 666ன்னு சொல்லியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ நம்ம எண்ணை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னது, எண். அப்போது 1 + 2 + 3 + and so on n that's equal to இந்த 666 எழுதிக்கிறேன். இந்த வேல்யூவுக்கு தான் அவங்க 666 கொடுத்துருக்காங்க, எழுதியிருக்கோம். இந்த வேல்யூ தட்ஸ் ஈக்குவல் ஃபார்முலா இருக்கா, அந்த ஃபார்முலாவை ஸ்ட்ரக்சரில் அப்படியே எழுதுகிறோம். 1 + 2 + 3 + and so on என்னன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அதை தூக்கி போடுறேன். 1 + 2 + 3 + and so on என்னன்னா 666ன்னு அவங்க கொடுத்தாங்க, அதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த இடத்த மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இந்த இடம் புரிஞ்சிருச்சுன்னா கணக்கு என்ன செஞ்சிடலாம், ஈஸியாக கொண்டு போய்கிட்டே இருக்கலாம். இப்போ இதுதான் கொடுக்கப்பட்டது. இந்த இதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபார்முலாவை அப்படியே இங்கே யூஸ் பண்ணுறோம். n × n + 1/2 that's equal to 666. இந்த 2 ஈக்குவல்ட்டை தாண்டி வரும்பொழுது மல்டிப்ளிகேஷன் ஸ்ட்ரக்சரில் எழுதப்படுது. அப்போ 666 × 2. இந்த எண்ணானது உள்ளுக்குள்ளே இங்கேயும் வருது, அடுத்த ஸ்டெப்லேயும் வருது. அப்படி உள்ளே வந்துச்சுன்னா n × n n² + n that's equal to 666 × 2ன்னு இருக்குது. இப்போது 666ஐயும் 2ஐயும் நாம் என்ன செய்யணும்னா பெருக்கணும். அப்படி பெருக்கணும்னா 1332. இப்போது n² + n that's equal to 1332. இப்போ இந்த 1332 ஈக்குவல்ட்டு தாண்டி இங்கிட்டு கொண்டு வரேன். அப்போ இந்த பாசிட்டிவான 1332 ஈக்குவல்ட்டு தாண்டி எல்லாம் நெகட்டிவாக மாறுது. அப்போ -1332ன்னு வருது. அப்போ ஏற்கனவே இங்கே எப்படி இருக்குன்னா n² + n -1332 = 0 அப்படின்னு ஃப்ரேம் ஆகுது. இந்த பக்கம் எதுவும் இல்லை, 0. இப்போ நாம் என்ன செய்யணும்னா காரணிப்படுத்துக முறையில் இந்த டேர்மை காரணிப்படுத்தி நாம் என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா எண்ணோட மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். எதை கண்டுபிடிக்கிறோம், எண்ணோட மதிப்பு. அதுதான் நமக்கு கேட்கப்பட்ட கொஷினில் கேட்கப்பட்டது அதுதான். ஸோ நம்ம காரணிப்படுத்த ஆரம்பிக்கணும். அப்போ பெருக்கினால் இந்த n² முன்னாடி என்ன இருக்குன்னா 1 இருக்குது. 1 பெருக்கல் -1332 பெருக்கினால் நமக்கு என்ன வரணும்னா -1332. கூட்டினால் இந்த எண்ணோட கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்கோ அதை எழுதணும். நாம் கண்டுபிடிக்கிற 2 நம்பர் கண்டுபிடிக்க போகிறோம். அந்த 2 நம்பரையும் கண்டுபிடிச்சி மல்டிப்ளிகேஷன் பண்ணோம்னா -1332 வரணும். ஆட் பண்ணோம்னா 1 வரணும். இதுதான் நமக்கு தேவையானது. இந்த 1332 நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல் டிவிஷன் போடுவோமா, அந்த மாதிரி என்ன செய்கிறோம், எல்சிஎம் மாதிரி போட்டு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கிறோம். எழுதி முடிச்சுட்டு இப்போ எனக்கு 2 நம்பர் வேணும். ஒரு நம்பர் 37 கன்சிடர் பண்ணியிருக்கேன். அனதர் ஒன் இது அப்படியே பெருக்கிறேன். 2 × 2 4, 4 × 3 12, 12 × 3 36 அதை எழுதுகிறேன். எனக்கு கூட்டுனா 1 வரணும். அப்போ ஏதாவது ஒரு நம்பரில் சைன் சேஞ்ச் பண்ணணும். இதில் மைனஸ் போட்டுக்கிட்டேன், இதில் ப்ளஸ்ஸாக வச்சுக்கிட்டேன். இந்த 2 நம்பரையும் கூட்டும்போது எனக்கு என்ன வந்துடும், 1 வந்துடும். ஸோ இப்போது இது ஓகே ஆயிடுச்சு. இது 2ஐயும் பெருக்கி பார்த்தா இந்த வேல்யூ வந்துடும். ஸோ
ஸோ நம்ம எப்பயும் போல் என்ன செய்கிறோம், n மைனஸ் 36 பெருக்கல் n ப்ளஸ் 37 தட்ஸ் ஈக்குவல் டு 0 தனித்தனியாக பிரித்து எழுதுகிறோம். அப்போ எப்படி எழுதுகிறோம் பார்த்தீங்கன்னா, n மைனஸ் 36 ஈக்குவல் டு 0, n ப்ளஸ் 37 ஈக்குவல் டு 0, n ஈக்குவல் டு 36. இந்த 36 ஈக்குவல் டு தாண்டி வரையில் மைனஸ் 36 ஈக்குவல் டு தாண்டி வரையில் ப்ளஸ் 36 மாறிடும். அதே மாதிரி இந்த n ப்ளஸ் 37 ஈக்குவல் டு 0, இந்த n ஈக்குவல் டு தாண்டி வரையில் மைனஸ் 37ன்னு வந்துடும். நாம் இப்போ கண்டுபிடிக்கிற இந்த எக்ஸசைஸ் முழுக்கவே இயலன்கள் தான். ஆனால் மைனஸ் 37ன்னு கிடச்சிருக்கு. அப்போ இது இயலனே கிடையாது. n ஓர் இயலன் என்பதால் இந்த வேல்யூவே இருக்காது நமக்கு. அப்போ என்னங்கிறது மைனஸ் 37ன்றது பொருந்தாத ஒன்று. அப்போ இதை எடுக்கக்கூடாது. n தட்ஸ் ஈக்குவல் டு 36 இதுதான் நமக்கு தேவையான மதிப்பு. ஸோ இதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதுமான ஒன்று.